எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானிய தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கப் தினை அரிசி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. தினையில் அயன், கால்சியம், ஃபைபர் மற்றும் பல சத்துக்கள் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஊறின அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இதோட பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதை அரைச்சதுக்கப்புறம் தக்காளி 3 எடுத்து கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாவோடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை பவுலில் சேர்த்துருங்க. மிக்சியில் உள்ள மாவை சுத்தமாக எடுத்துருங்க. மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி இதோடு சேர்க்காதீங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெசிபீஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த மாவை நம்ம உடனேயும் தோசையாக ஊற்றிக்கலாம், அல்லது கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான போது எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹெல்தியான தினை தக்காளி தோசையை வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க. தேங்க்யூ.